சேலம் மாவட்டம் எடப்பாடி பகுதியில் உணவு பாத்திரங்களை மாணவிகள் சுத்தம் செய்த விவகாரத்தில் பள்ளி தலைமை ஆசிரியர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். எடப்பாடி கவுண்டம்பட்டியில் அரசு நடுநிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஜெயக்குமார் மதிய உணவு சாப்பிட்ட பாத்திரங்களை மாணவிகள் சுத்தம் செய்துள்ளனர். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து தலைமை ஆசிரியர் ஜெயக்குமாரை ஆலச்சம்பாளையம் நடுநிலைப் பள்ளிக்கு பணியிட மாற்றம் செய்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கபீர் உத்தரவிட்டுள்ளார். கோவை சின்னியம்பாளையத்தில் சிலைகள் உடைக்கப்பட்ட கோயிலுக்கு சென்ற பாஜக மாநில பொதுச் செயலாளர் முருகானந்தத்தோடு பொதுமக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சின்னியம்பாளையம் பகுதியில் பிளேக் மாரியம்மன் கோயிலில் இரவில் புகுந்த அடையாளம் தெரியாத நபர்கள் சிலைகளை சேதப்படுத்தியுள்ளனர். இந்த நிலையில் கோயிலுக்கு சென்ற பாஜக மாநில பொதுச் செயலாளர் முருகானந்தமும் அவரது ஆதரவாளர்களும் சாலை மறியலில் ஈடுபடலாம் என பொதுமக்களை அழைத்ததாக தெரிகிறது. அதற்கு மறுப்பு தெரிவித்த பொதுமக்கள் தங்கள் பகுதி பிரச்சினையை தாங்கள் பார்த்துக் கொள்வதாகவும் வெளியிலிருந்து வந்து நீங்கள் தலையிட வேண்டாம் எனவும் கூறி வாக்குவாதம் செய்தனர். இதையடுத்து முருகானந்தமும் அவரது ஆதரவாளர்களும் அங்கிருந்து கிளம்பிச் சென்றனர். வாணியம்பாடியில் தனியார் மருத்துவமனையில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதல் தொடர்பாக 5 பேர் கைது செய்யப்பட்டனர். வாணியம்பாடி சித்திகாபாத் பகுதியைச் சேர்ந்த சிராஜ் உடல்நலக்குறைவு ஏற்பட்ட உறவினரை தனியார் மருத்துவமனைக்கு காரில் அழைத்துச் சென்றார். மருத்துவமனை வளாகத்திற்குள் சென்றபோது கார் மோதியதில் அங்கிருந்த பூந்தொட்டி உடைந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக மருத்துவமனை காவலாளி மற்றும் சிராஜ் தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் மருத்துவமனை வளாகத்தில் டீ கடை நடத்தி வரும் சோனி தரப்புக்கும் சிராஜ் தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதில் சிராஜ் மற்றும் அவரது சகோதரருக்கு தலையில் காயம் ஏற்பட்டது. இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சோனி, பூபதி உள்ளிட்ட 5 பேரை கைது செய்தனர். பொது இடங்களில் கொடிக்கம்பம் அமைக்க கட்டணமாக 1000 ரூபாய் வசூலிக்க மாவட்ட ஆட்சியர்களுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மதுரையில் 2 இடங்களில் அதிமுக கொடிக்கம்பங்களை அமைக்க அனுமதி கோரி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்தது. இதனை விசாரித்த நீதிமன்றம் தமிழ்நாடு முழுவதும் ஏப்ரல் 28க்குள் பொது இடங்களில் உள்ள கொடிக்கம்பங்களை அகற்ற கடந்த ஜனவரி மாதம் உத்தரவிட்டது. இந்த வழக்கு மீண்டும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் முன்பு விசாரணைக்கு வந்தது. தமிழக அரசு சார்பில் வழக்கறிஞர் முகிலன் ஆஜராகி இது தொடர்பாக தலைமைச் செயலாளர் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட்டு நிலையான வழிகாட்டு முறை தயாரிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் அனுமதியின்றி கொடிக்கம்பங்கள் அமைக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் ஒவ்வொரு கொடிக்கம்பத்திற்கும் 1000 ரூபாய் கட்டணம் வசூலிக்க வேண்டும் என கூறிய நீதிபதி தமிழகத்தில் கட்சி பொதுக்கூட்டங்கள் மற்றும் கட்சி கொடிக்கம்பங்களுக்கு கட்டணம் வசூலிப்பதை மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் உறுதிப்படுத்த உத்தரவிட்டு விசாரணையை ஜூலை 2ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். சென்னையில் சாலை விபத்தில் சிறுமி உயிரிழந்த சம்பவத்தில் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் சுடலைமணி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். புளியந்தோப்பு போக்குவரத்து காவல் உதவி ஆணையர் சத்தியமூர்த்தி மீது துறை ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. பீக் அவர்ஸ் என கூறப்படும் நெரிசல் மிகுந்த நேரத்தில் தண்ணீர் லாரி பிரதான சாலையில் சென்றதை தடுக்க தவறிய காவல் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை சார்பில் விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. சென்னை கொளத்தூர் அருகே இருசக்கர வாகனத்தில் தாயுடன் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தபோது தவறி விழுந்த சிறுமி சௌமியா மீது அவ்வழியாக வந்த தண்ணீர் லாரி ஏறியதில் அவர் உயிரிழந்தார். தமிழகத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளை வழிநடத்த சுந்தரேஷ் பாபு ஐஏஎஸ்ஐ மத்திய அரசு நியமனம் செய்துள்ளது. 2012ஆம் ஆண்டு கர்நாடகாவில் ஐஏஎஸ் அதிகாரியாக பொறுப்பேற்றவர் சுந்தரேஷ் பாபு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 2027இல் நடக்கவுள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளை
இவர் தலைமையேற்று நடத்த உள்ளார் என்று கூறப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மாவட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரிகளாக செயல்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில தகவல் ஆணையர்களாக இளம்பருதி மற்றும் நடேசன் ஆகியோரை நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அரசாணையில் தகவல் உரிமை சட்டத்தின் அடிப்படையில் மாநில தகவல் ஆணையர்களாக பிபிஆர் இளம்பருதி மற்றும் நடேசன் ஆகியோரை நியமிக்க ஆளுநர் ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் 3 ஆண்டுகள் அல்லது 65 வயதை எட்டும் வரை இப்பொறுப்பில் நீடிப்பார்கள் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த வாரம் ஆளுநர் மாளிகையில் பதவியேற்பு விழா நடைபெறவுள்ளது. ISIS பயங்கரவாத இயக்கத்திற்கு ஆள் சேர்த்த புகாரில் மேலும் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கோவையில் கடந்த 2022ஆம் ஆண்டு நடந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவம் தமிழகத்தில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இச்சம்பவம் தொடர்பாக NIA அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் தமிழகத்தில் சில இளைஞர்களை மூளைச்சலவை செய்து ISIS பயங்கரவாத இயக்கத்துக்கு அனுப்ப முயன்றது தெரியவந்தது. இந்நிலையில் கோவை அரபிக் கல்லூரி முதல்வர் அகமது அலி, அதே கல்லூரியில் பணியாற்றும் ஜவஹர் சாதிக் ஆகியோர் நேற்று கைது செய்யப்பட்டனர். இதேபோல பழனி நெய்க்காரப்பட்டியைச் சேர்ந்த ராஜா முகமதுவும் கைது செய்யப்பட்டுள்ளார். ISIS பயங்கரவாத அமைப்புக்கு ஆதரவாக கடந்த 2022ஆம் ஆண்டு சமூக வலைதளங்களில் கருத்துக்களை பதிவிட்ட நிலையில் தற்போது ராஜா முகமது கைதாகியுள்ளார். மேலும் சென்னை பாலவாக்கத்தைச் சேர்ந்த ஷேக் தாவூத் என்பவரையும் NIA அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் துறை ரீதியான ஆய்வுக் கூட்டங்கள் நடைபெற்றன. கதர், கைத்தறி, துணிநூல் துறை, சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, பத்திரப்பதிவுத்துறை உள்ளிட்ட 4 துறைகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டங்கள் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றன. இதில் துறை ரீதியாக அறிவிக்கப்பட்ட திட்டங்களின் தற்போதைய நிலை மற்றும் பல்வேறு திட்டங்களில் செயல்பாடு குறித்து முதல்வர் ஸ்டாலின் தனித்தனியாக ஆய்வு செய்தார்.